வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ போன இதில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாயை பற்றி பார்த்தோம். இப்போ எதை சார்ந்த படிப்பு படிக்கலாம், எதை சார்ந்த தொழில் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலான்றது அடுத்து நம்ம ஒரு புதன்ற கிரகத்தை பற்றி பார்க்கலாம். புதன் தான் அறிவுக்காரகன். அறிவு எந்தளவுக்கு கல்வி, அறிவு இதெல்லாம் இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். பத்திரிகை துறை சார்ந்த விஷயத்துலலாம் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். கணிதம், புள்ளி விவரம், ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் டிராயிங்கு, சிற்பம், நிறையா துறை சார்ந்த அறிவு இருக்கும். பல மொழி கற்றவர்களாக இருப்பாங்க. வியாபாரம் நுணுக்கம் செய்யணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். கமிஷன் சார்ந்த விஷயத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஜெராக்ஸு, ப்ரெஸ்ஸு, கன்சல்டேஷனு, தொலைத்தொடர்பு துறையில் இருக்கணுனாலும் சரி, பத்திரிக்கை, ஸ்டேஷ்னரி, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், புக்கு, ஏஜென்ட் எடுத்து எதாவது செய்யணுனாலும் புதன் நல்லா இருக்கணும். துணி வியாபாரம் செய்கிறது, நூல் வியாபாரம், இந்த மாதிரி வியாபாரம்லாம் செஞ்சால் புதன் நல்லாயிருக்கும். எல்லா விதமான வியாபாரத்துக்கும் அதுதான். காய்கறி வியாபாரம்லாம் பண்ணணுன்னா கூட புதன் நல்லா இருக்கணும். நிறையா பொருட்களை விற்கிறதுக்கான யோகம்லாம் வேணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். அப்புறம் படிப்புன்னு பார்த்திங்கன்னா சிஏ படிக்கிறது, ஐடி, அஸ்ட்ராலஜி, தகவல் தொடர்பு, ஜெர்னலிஸ்ட்டு, இதெல்லாமே புதனோட காரங்கள் தான். புதனுக்கு ஏகப்பட்ட காரங்கள் இருக்குது. இதில் நம்ம ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் படிக்கணுன்னா நரம்பு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் படிக்கலாம், நியூராலஜி. அப்புறமேட்டு காது டாக்டரு, இஎன்டி படிக்கிறது, மூக்கு, தொண்டை இது சம்மந்த விஷயத்துலாம் டாக்டர் படிக்கணுன்னா அதுக்கு படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் துறை சார்ந்த விஷயத்துக்கெலாம் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங்லாம் படிக்கணும்னா கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, இந்த கோடிங் பண்ணுறது, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமென்ஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் கருவிகள்லாம் செய்கிறது, ஆர்டிடெக்கு, இசிசி, ஐடி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, சேல்ஸ் இன்ஜினியரிங்கு, இதெல்லாம் படித்தோம்னா இன்ஜினியரிங்கில் புதன் நினச்சா இதை சார்ந்த விஷயங்களாம் எடுக்கலாம். பேசிக்கான டிகிரிங்கெலாம் படிக்கணும் கூட பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம், இங்கிலீஷு, லாங்குவேஜு, ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, ஃபிசியாலஜி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, டிசைனிங் ஒர்க்கு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா புதனோட காரங்கள். புதன் நல்லா இருந்துச்சுன்னா இது சார்ந்த படிச்சுட்டு நம்ம அடுத்தது டெவலப்மெண்ட்டுக்கு போயிடலாம். எந்த கிரகம் நல்லா இருக்குதோ ஃபஸ்ட்டு நம்ம அதை சார்ந்த படிப்பு படித்தோம்னா முதல்ல அது நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே பாருங்கள், சூரியன்லாம் சப்போர்ட் பண்ணாது, சந்திரனும் சப்போர்ட் பண்ணாது, செவ்வாயும் நல்லா ஒன்றும் பெருசாக இல்லை. பொருளாதாரம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கிரகம் நல்லா 2, 4, 6, 10 அப்படின்ட்டு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அந்த கிரகம் மட்டும்தான் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு அர்த்தம். எந்த கிரகம் 10ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும், இல்லாட்டினா 4, 6, 2 இது மாதிரி எதையாவது ஒரு தொடர்பு இருந்தால் தான் அதை சார்ந்த தொழிலில் நம்ம ஈடுபட்டோம்னா நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அதை விட்டு நம்ம பொருளாதாரம் கிடைக்காத விஷயத்தில் நம்ம போனோம்னா அது நமக்கு பெருசாக பொருளாதாரம்லாம் கொடுக்காது. முதல்ல கிரகக்காரங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாவங்கள், அப்புறம் நடக்கிற தசா புத்தி, இதெல்லாம் அடுத்தடுத்து இப்படி புதன் நல்லா இருந்துச்சுன்னா இது மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் குருன்ற கிரகம் நமக்கு ஒருத்தர் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த குருன்ற கிரகம் 10ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது குருனாவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டீச்சிங் லைனு, பேங்க்கு, இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். வக்கீல், நீதிபதி, தர்மகர்த்தா, அப்புறம் அட்வைசரு, கோவில், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இந்த நெய் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம்லாம் செய்யலாம். தெய்வ சடங்கு செய்கிறவங்க, ஃபைனான்ஸு, பல வியாபாரம் செய்யறதுனாலும் குரு நல்லா இருக்கணும். அப்புறம் இன்கம் டேக்ஸு, ரெவென்யூ, சேல்ஸ் டேக்ஸு, தானியம், கல்வி மையம், இப்போ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல் வைக்கிறது, பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை செய்யறதுனாலும் குரு நமக்கு நல்லா இருக்கணும். ப்ரொடக்ஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கும் குரு நல்லா இருக்கணும். அப்புறம் பட்டு, பருத்தி, மஞ்சள், சட்டம் சார்ந்த கல்வி எல்லாமே பண்ணலாம். அப்புறம் பேராசிரியர், ஒரு கேஷியராக இருக்கணுனாலும் எந்த இடத்துல ஒரு கேஷியர் இருந்தாலும் முதல்ல குரு நல்லா இருந்தால் தான் கேஷியர் ஆக முடியும். இப்போ தங்க சுரங்கத்தில் வேலை, அப்புறம் கடலை எண்ணெய், குழந்தைகள் நல அமைப்பில் வேலை செய்கிறது, அப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள்லாம் குரு தான் காரர்கள். தொழில் செய்யணும்னா முதல்ல இது நல்லா இருக்கணும். ஒருத்தர் படிக்கிறாங்க, ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா முதல்ல சூரியன் நல்லா வலுவாக இருக்கணும். சூரியன் நல்லா இருந்தால் தான் முதல்ல டாக்டருக்கு படிக்க முடியும். எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குலாம் வேறு படிப்பு படிக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த டயட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு படிக்கலாம். டெலிவரி டாக்டருக்கு படிக்கலாம். இந்த கொழுப்பு சார்ந்த படிப்பு, வயிறு, இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், கர்ப்பப்பை,
குழந்தை நல மருத்துவர் இதெல்லாம் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். இன்ஜினியரிங் படிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூழல், ஃபுட்டு, வாட்ரு, ஏரு, இது மாதிரி நீர், காற்று, உணவு சார்ந்த விஷயத்துலலாம் ஃபுட்டு டெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி இதெல்லாம் படிக்கணுன்னாலும் புதன் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் குருவும் நல்லா இருக்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் லைன் எடுக்கலாம். இது இல்லை, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் மார்க்கெலாம் இருக்குது அப்படின்னா ஒரு பிஎஸ்சி எடுக்கணுன்னா கூட நியூட்ரிஷனு, டயட்டு, ஃபுட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் படிக்கலாம். இதுக்கப்புறம் பிஏ அது மாதிரிலாம் படிக்கணுன்னா கூட லா படிக்கலாம், பிடெக் படிக்கலாம், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிக்கலாம், ஹிஸ்ட்ரி படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், ஃபிலோசபி, இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம படித்தோம்னா குருன்ற காரங்கள் நமக்கு நல்லா இருக்கும்போது அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். தசாபுத்தி வரும்போது இன்னும் நமக்கு வந்து அது அருமையாக இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே தசாபுத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு அந்த டைமில் நடக்கணும். 2013 23 வரைக்கும் குரு தசை அப்படின்னா அந்த டைமில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுக்கிரன்ற கிரகத்தை நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் தான் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சுகத்துக்கும் காரகன் சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாவே வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாவங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா 2, 6, 10, 12 அப்படி இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் மூலியம் அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலை சார்ந்த துறை எல்லாமே டான்ஸு, பாடல், சினிமா, பேச்சு, ஆக்ட்ரஸ்ஸு, இந்த டிவியில் வரவங்க எல்லாமே வந்து சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் கலைத்துறைக்கே மூளை போக முடியும். அப்புறம் ஹோட்டலு, லாட்ஜு, சினிமா, மாலு, திருமண மண்டபம், இந்த ட்ராவல் ஏஜென்சிஸு, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே, ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் விற்கிறது, கவரிங் நகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிஸ்னஸ் செய்யினாலும் சுக்கிரன் நல்லாக்கணும். அழகு சாதன பொருட்கள் எல்லாம் செய்யினாலும் சுக்கிரன் நல்லாக்கணும். வாசனை திரவியம், நடிப்புத்துறை, டிரைவிங் சென்டர், டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்துறது, துணி வியாபாரம், வெள்ளி இது சார்ந்த விஷயங்கள்லாம் சுக்கிரன் நல்லா தான் நம்ம பண்ணலாம். உணவு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பேக்கரி, ஐஸ்கிரீமு, ஸ்வீட் ஸ்டாலு இதெல்லாம் வந்து செயற்கை உணவு எது இருக்குதோ எல்லாமே சுக்கிரன் தான் காரகன். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு தசையும் அது நடக்குது அப்படின்னா சுக்கிர தசைகள் நம்ம அந்த விஷயங்களை நம்ம செய்யலாம். சுக்கிர தசை வந்து 2015 35 வரைக்கும் இருக்குது. சுக்கிர தசை நல்லா இருக்குது அப்படின்னா அதை சார்ந்த விஷயத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு துணி, கலைக்கல்வி துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் டீச்சரு, இந்த கிளாஸெல்லாம் வச்சு நடத்துறது, பரதநாட்டியம், டான்ஸு இது மாதிரி விஷயத்துக்கெலாம் எல்லாமே கலைத்துறையில் உட்காந்து சார்ந்த விஷயம் செய்யணும். 5ஆம் பவன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா பொருளாதாரம் நம்ம கண்டிப்பாக அதில் கொடுக்கும். நம்ம அது துறைக்கு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸு, எடிட்டிங்கு இது எல்லாத்துக்குமே சினிமா துறைனாவே சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் முதல்ல கலைத்துறைக்கே போக முடியும். இல்லாட்டினா அதெல்லாம் போய் நம்ம ஜொலிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனைவின்றது முக்கியமானது சுக்கிரன் தான் ஆண்களுக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். கார் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் செய்யலாம். கார் வந்து நம்ம வாடகைக்கு வர்றது இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் மியூசிக் குரூப் வச்சு நடத்துறது, டான்ஸ் பார்ட்டி, பப்பு, பாரு, சூதாட்ட கிளப்பு, இந்த வண்டிக்கெலாம் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறது இதுக்கெல்லாமே வந்து சுக்கிரன் நல்லாயிருக்கும். இந்த கார் டிரைவராக போகிறது அதுதான். மாது, கேளிக்கை, உல்லாசம், இந்த பிளாக் மணி வச்சுக்கிறது இது எல்லாமே சிற்றின்பம். வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா சிற்றின்பத்துக்கும் ஆசையை வந்து தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் அதெல்லாம் கிடைக்கும். மீதி எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்காது. சுக்கிரன் ஒன்று நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நமக்கு நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா 2, 4, 6, 10, 12, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெறும் 8, 12ன்னு ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகி போச்சுன்னா வாழ்க்கையில் நமக்கு எந்த சுகமே கிடைக்காம போயிடும். எந்த கிரகமும் நமக்கு 8, 12 கிடைக்குதோ அதை சார்ந்த விஷயத்தில் நம்ம அனுபவிக்க முடியாது. இப்போ இவங்களாம் டாக்டர் படிக்கணும்னா மகப்பேறு மருத்துவர், இந்த கணையம் சார்ந்தது, சுகரு, இன்சுலின் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் படிக்கலாம். பியூட்டி தெரப்பி படிக்கலாம். இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்துக்கு அந்த டாக்டருங்கெல்லாம் படிக்கலாம் படிப்பு. இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், பெயிண்ட் டெக்னாலஜி படிக்கலாம், செராமிக் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம், சுகர் டெக்னாலஜி படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரிலாம் பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் படிக்கலாம், டூர் அண்ட் ட்ராவல்ஸு, டிசைன்ஸு,
ஃபைன் அண்ட் ஆர்ட்ஸு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிக்கும்போது இந்த கிரகங்கள்லாம் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம 3 கிரகம் பார்த்துட்டோம். இதுக்கே வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மீதி அடுத்த 3 கிரகங்களும் அடுத்த இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாவகரங்களை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த கிரகம் எந்த பாவம் நமக்கு வந்து 2, 4, 6, 10 அப்படின்ற பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ அதை சார்ந்த பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும். எல்லா கிரகமும் கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த புற வாழ்க்கையில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஒவ்வொரு கிரகம் நமக்கு வந்து பொருளாதாரம் கொடுக்கும் அப்படின்னா அதை சார்ந்த தொழிலையோ அதை சார்ந்த படிப்போ படித்தோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.